பயிற்சி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிராணாயாமா பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு சில பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து அடி வயிற்றுல லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் செஸ்ட்ல வச்சுக்கோங்க. சுவாசத்தை உள்ளிழுத்து நிதானமா வெளிவிடுங்க. மெதுவான உள் சுவாசம், நிதானமான வெளி சுவாசம். அமைதியான உள் சுவாசம், ஆனந்தமான வெளி சுவாசம். Breathe in, breathe out, breathe in, breathe out. எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதோட 2 மடங்கு வெளியே வரணும். மெதுவான உள் சுவாசம், அமைதியான வெளி சுவாசம். Breathe in, breathe out. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சுவாசம் சரியா எங்கதான் செக் பண்ணிக்கோங்க. சுவாசம் உள்ளிழுக்கும் போது அப்டமன் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும், வெளியே பெருசாகணும். உள்ள வெளியே விடும்போது அது சுருங்கணும். மெதுவா உள் சுவாசம் பண்ணுங்க, நிதானமான வெளி சுவாசம் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அடுத்து கபாலபாதின்னு சொல்லிட்டு, கபாலம்னா ஸ்கல், மண்டையை வந்து பாத்தியன்னா பியூரிஃபிகேஷன் பண்றது. ஸோ நம்ம இந்த கபாலபாதி பண்றது மூலியமா மண்டையில ஏதாச்சும் கழிவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வெளியேறிடும். பிளஸ் ஆஸ்மா லங்ஸ்ல இருக்கிற கழிவுகளும் வெளியேறும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிபி ப்ராப்ளம் இருக்கவங்க, ஐபிபி அந்த மாதிரி இருக்கவங்க இதை நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். நார்மலா இருந்தா ஸ்லோவா பண்ணுங்க அந்த ப்ராசஸ்ல. தினமா சுவாசத்தை உள்ளிழுத்து வேகமா வெளியே விடுவோம், எக்ஸைல் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தா நிதானமா ஒன்னொன்னா சுவாசத்தை வெளியே விடுங்க. இது நல்லா மூச்சு சுவாசத்தை உள்ள எடுத்துக்கோங்க. நல்லா உள்ள இழுத்துட்டு வேகமா இந்த மாதிரி சுவாசத்தை வெளியே விட்டுட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள சுவாசம்ங்கிறது உள்ள போயிட்டே இருக்கும். அந்த கேப்ல வந்து சுவாசம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா உள்ள இழுத்துக்கும். நம்ம எக்ஸைல் மட்டும் ஃபாஸ்டா கொடுக்கணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நீங்க வேகமா கொடுக்கணும். முடியாதவங்க அதையே ஸ்லோவா பண்ணலாம். நீங்க நான் செஞ்சு காட்டுறேன் திரும்ப உங்களுக்கு. நல்லா உள்ள போற வரைக்கும் நீங்க கேப் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க இந்த பம்பிங் கொடுங்க. ஸோ நார்மலா பண்றது நல்ல சுவாசத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா கொடுங்க. அது முடியாதப்ப மெதுவா மெதுவா உள்ள அதுவே ஆட்டோமேட்டிக்கா சுவாசத்தை உள்ள போக விடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸைல் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. நீங்க இழுக்கிறது செய்ய வேண்டாம், இழுக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். வெளியே விடுறதை மட்டும் நீங்க பண்ணிட்டே இருங்க கண்டினியூவா. உங்களோட எஃபர்ட் வந்து வெளியே விடுறதுல மட்டும்தான் இருக்கும். உள் சுவாசம்ங்கிறது அதுவா தானா எடுக்கும். நல்ல சுவாசத்தை உள்ள எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா உள் சுவாசம், நிதானமான வெளி சுவாசம். ஆழமான உள் சுவாசம்,
மெதுவான வெளி சுவாசம். 3 முறை நீங்க நல்ல சுவாசத்தை உள்ள இழுத்து நிதானமா வெளியே விட்டுருங்க. திரும்பவும் நம்ம ஆரம்பிக்கலாம். நல்ல சுவாசத்தை உள்ள இழுத்துட்டு எவ்வளவு முடியுமோ உள்ள இழுத்துக்கோங்க. அப்பயும் கண்டினியூவா இந்த சுவாசத்தை வெளியே விட்டுட்டே இருக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. மெதுவா சுவாசத்தை உள்ளிடுங்க. நிதானமா வெளியிடுங்க. சுவாசம் மெதுவாக உள்ள, நிதானமா வெளியிடுங்க. மெதுவா உள் சுவாசம், நிதானமான வெளி சுவாசம். மெதுவான உள் சுவாசம், நிதானமான வெளி சுவாசம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பஸ்திரிகான்னு பேரு. சுவாசம் வேகமா கை மேல போகும்போது சுவாசத்தை உள்ள இழுக்கணும். அப்படியே புல் பண்ணி கீழே கொண்டு வாங்க. சுவாசத்தை வெளிவிடணும். சோ இது ரெண்டுமே நம்ம கபாலபாதியில விடுறது மட்டும் வேகமா பண்ணும். இந்த பஸ்திரிக்கால இழுக்கிறது விடுறது ரெண்டுமே நம்ம சைமல்டேனியஸா வேகமா பண்ணணும். பிபி இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இது பண்ண வேண்டாம். வேற ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா நீங்க அதை முயற்சிக்காதீங்க. அது ஸ்லோவா பண்ணுங்க. மெதுவா அழுத்து நிதானமா விட ட்ரை பண்ணுங்க. மற்றவங்க நார்மலா இருக்கவங்க நல்ல வேகமா அழுத்து வேகமா விடலாம். நான் ஒரு 2 முறை செஞ்சு காட்டுறேன். எப்படி கொடுக்கணும்? சுவாசம் மேல போகும்போது கையை விரிச்சுட்டு மேல கொண்டு போன வேகமா உள்ள வெளியே கொண்டு வரும்போது நல்லா இழுத்து இழுத்துட்டு வரும்போது நீங்க சுவாசத்தை உள்ள இழுத்து கொண்டு வர மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. உள்ள சுவாசம் உள்ள இழுக்கணும், கீழே வரும்போது வெளியே விடணும். ஸோ அந்த வேகமா இந்த கைகளோட சேர்ந்து பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த கை பயிற்சியோட சேர்ந்து பண்ணணும். முடியாத கை ப்ராப்ளம் வலி இருக்குன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க வெறும் சுவாசத்துல மட்டும் கவனித்து கொடுக்கலாம். அப்படி பண்ணலாம். கையோட சேர்ந்து பண்ணவங்க சேர்த்து பண்ணலாம். ஆரம்பிக்கணும். சுவாசம் உள்ள வேகமா அழுங்க, வேகமா வெளியே விடுங்க. உள்ள வேகமா அழுக்கணும், வேகமா வெளியே விடணும். இழுக்கணும், exhale, inhale, 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 exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவாசம் ஒண்ணுமையா உள்ள இழுத்துட்டு நிதானமா வெளியிடுங்க. மெதுவான உள் சுவாசம், நிதானமான வெளி சுவாசம். Breathe in, breathe out. Breathe in, breathe out. திரும்ப ஒரு முறை முயற்சிக்கலாம். Breathe in, breathe out. Inhale, exhale, 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 inhale, exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சுவாசத்தை மெதுவா அழுத்தி நிதானமா வெளியிடுங்க. ரிலாக்ஸ் வருங்க. Breathe in, breathe out. மெதுவா மூச்சை உள்ளெடுத்து நிதானமா வெளியிடுங்க. Inhale, exhale. மீண்டும் ஒரு முறை பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out.
inhale, exhale, 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 inhale, exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சுவாசத்தை உள்ளெடுத்து நிதானமா வெளியிடுங்க. உள் சுவாசம், அமைதியான வெளி சுவாசம், நிதானமான உள் சுவாசம், அமைதியான வெளி சுவாசம். Inhale, exhale, inhale, exhale. ரிலாக்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பயிற்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பண்ணது கபாலபாதி, அடுத்து இது பேரு பஸ்திரிகா, அடுத்து நாடி சுத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கைகளை வந்து ரைட் நாஸ்டில்ல, இது பேரு விஷ்ணு முத்ரான்னு பேரு, தம் ஃபிங்கர் நீட்டி இருக்கணும். பக்கத்துல இருக்க ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் மடக்கி இருக்கணும். மற்ற 2 விரலையும் நீட்டி இருக்கணும். இதுதான். இந்த செய்ய வராதவங்க ஜஸ்ட் 2 விரல்கள் இப்படி வச்சிருந்தா கூட போதும். இப்படி வச்சிருக்கலாம். அப்படி இல்லை இது 2 செய்ய வரும்னா பெட்டர், இந்த ஆப்ஷன் பெட்டர். கட்டை விரல வச்சிருக்கணும். அது பக்கத்துல இருக்க ஆள்காட்டி விரல் நடுவிரல மடக்கிடுங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் மடக்கிட்டு ரிங் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கரும் நீட்டி இருக்கணும். ஸோ இப்போ இது மூலியமா ரைட் நாஸ்டில க்ளோஸ் பண்ண போறோம். வலது நாஸ்டியை மூடிட்டு இடது வழியா மூச்சு எடுத்து இடது வழியா வெளியே விட போறோம். மெதுவா உள் சுவாசம் பண்ணுங்க. மெதுவான வெளி சுவாசம். மெதுவான உள் சுவாசம். நிதானமான வெளி சுவாசம். Breathe in, breathe out. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இப்போ வந்து இந்த மோதிர விரல வந்து லெஃப்ட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிங் ஃபிங்கர்ல லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப ரைட்ல நம்மளோட சுவாசம் இருக்கணும். சுவாசத்தை எடுத்து நிதானமா வெளியே வரணும். Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Breathe in, breathe out, breathe in, breathe out. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரே நாஸ்ட்ரில்ல நம்ம பண்ணுவோம். ஒரு நாஸ்ட்ரில்ல இழுத்து அதே நாஸ்ட்ரில்ல விட்டோம். ஸோ ரைட்ல பண்ணும்போது சூரிய கலான்னு சொல்றோம், லெஃப்ட்ல பண்ணும்போது சந்திரகலான்னு சொல்றோம். இடக்கலை பின்கலை. ஸோ அதுதான் ரைட்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஆல்டர்னேட்டா பண்ண போறோம். ஸோ சுவாசத்தை ஒரு நோஸ்ல இழுத்து அடுத்த நோஸ்ல விட போறோம். இப்போ எதுல விட்டுமோ திரும்ப அதுலயே எடுத்து ஆப்போசிட்ல விட போறோம். இது ஒரு முறை. ஓகே, இந்த மாதிரி நம்ம 36 முறை வரைக்கும் நம்ம பண்ணலாம். நம்ம அந்த பயிற்சி பண்ண இன்னைக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். நம்ம இதை ரைட் நாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாஸ்டிய
இந்த துவாரத்தை மூடிட்டு கட்டை விரலால இதை வந்து நீங்க ரொம்ப அழுத்தக்கூடாது, லேசா ஃபெதர் டச் இருந்தா போதும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ண போறீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இன்ஹேல் பண்ணிட்டு நிதானமா ஒரு ஹோல்டிங் ஒரு ஹோல்டு, சின்ன ஹோல்டு கொடுத்துட்டு ஆப்போசிட்ல எக்ஸ்ஹேல் கொடுக்க போறீங்க. ரைட்ல எக்ஸ்ஹேல் கொடுக்க போறீங்க. திரும்ப ரைட்ல எக்ஸ்ஹேல் பண்ணீங்க, அதே நோஸ்ல இன்ஹேல் பண்ணுங்க, லெஃப்ட்ல எக்ஸ்ஹேல் கொடுத்துருங்க. இது ஒரு முறை. ரைட்ல லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும், ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடணும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூவா பண்ண போறோம். ரைட்ல லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விட்டோம், ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விட்டோம், திரும்ப லெஃப்ட்ல இழுக்கிறோம், ரைட்ல விடுறோம், இல்ல ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடணும். இதை கண்டினியூ, அந்த சைக்கிள் நீங்க கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட் நோஸ்ட்ல க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்த கை வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின் முத்ரால இருக்கணும். இது பேர் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் கனெக்ட் ஆயிருக்கணும். எப்படி? ஸோ மற்ற 3 விரல் நீட்டி இருக்கணும். இதை வந்து தொடையில வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து விஷ்ணு முத்ரால வச்சுக்கோங்க. ரைட் நோஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல பிரீத்திங் பண்ணுங்க. ரைட்ல எக்ஸேல் பண்ணுங்க. நிதானமா விடுங்க. ரைட் இன்ஹேல், exhale, lift, inhale, lift, exhale, right. கண்களை மூடி பண்ணீங்கன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் அங்க நல்லா இருக்கும். இன்ஹேல் ரைட், எக்ஸேல் லெஃப்ட், inhale left, exhale right, inhale right, exhale left, 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 inhale left, exhale right, inhale right, exhale left. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா உள் சுவாசம். 2 கையும் சின் முதிரல வச்சுக்கோங்க. நிதானமா சுவாசத்தை உள்ளிடுங்க, மெதுவா வெளியே விடுங்க. Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Inhale, exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ.
Please proceed. Thanks, madam.